சாந்திரபோதாய சாஸ்திரேஷு நிஸ்தந்திரமதயே ஹரௌ ஸ்ரீ ராகவேந்திர குமாராய நமோ யோகீந்திர யோகினே. ஸ்ரீ ராகவேந்திரரின் சிஷ்யரான ஸ்ரீ யோகீந்திர தீர்த்தரின் ஆராதனை. இவர் பீட்டாதிபதியாக இருந்த காலம் 1671 1688. ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனம் எத்துணை பெருமை வாய்ந்தது என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். மந்திராலய பிருந்தாவனத்தை போன்றே நமது ஊர் பிருந்தாவனம் அமைய வேண்டும் என்று எல்லாருடைய அவாவும் இருக்கிறது. இதற்கு காரணம் பிருந்தாவனத்தின் வாஸ்துதான். ஸ்ரீ யோகீந்திர தீர்த்தர் உண்மையாகவே பிருந்தாவன வாஸ்துவில் மிக நிபுணர். அதை போன்றே அங்கு இருக்கும் சக்தி, பிருந்தாவனத்தின் சக்தி எல்லா ஊர்களிலும் பிரதிபலிக்கப்படுகிறது. ஆதலால் ஸ்ரீ யோகீந்திர தீர்த்தர் நிஜமாகவே ஓர் வாஸ்து நிபுணர் தான், பிருந்தாவன வாஸ்து நிபுணர். இவர் மந்திராலயத்தில் பிருந்தாவனம் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கு அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் முதல் பிருந்தாவனம் 1688 ஓங்கார சப்தம் ஏற்பட்ட இடத்தில் அவருக்கு பிருந்தாவனம் அமைவதற்கு அவருடைய சிஷ்யரான சுரீந்திர தீர்த்தர் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த யோகீந்திர தீர்த்தர் எத்துணை பெருமை வாய்ந்தவர் என்றால், பரமகுருவான ஸ்ரீ மத்வாச்சாரியரின் மத்வநோமி தான் பிருந்தாவன பிரவேசம் ஆவதற்கு முந்தின தினம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காலம் புடிந்து வருகிறது. அதற்காக விஷ்ணு தூதர்கள் வந்த பொழுது அவர் சொன்னார், நான் மத்வநோமியை கொண்டாடிவிட்டு வருகிறேன் என்று. ஒரு நாள் டைம் என்று சொல்வார்களே, கால அவகாசம் கேட்டு மறுநாள் பிருந்தாவனம் ஆனார். அத்துணை பெருமை வாய்ந்த ஸ்ரீ யோகீந்திர தீர்த்தரின் ஆராதனை செவ்வனே ஸ்ரீரங்கத்தில் நடைபெறுகிறது. சாந்திரபோதாய சாஸ்திரேஷு நிஸ்தந்திரமதயே ஹரௌ ஸ்ரீ ராகவேந்திர குமாராய நமோ யோகீந்திர யோகினே என்று அவரை வாஸ்து நிபுணராக நாம் காண்கிறோம். அவர் நமக்கு ராகவேந்திரர் பிருந்தாவனத்தின் பெருமையை, அனுகிரகத்தை நமக்கு வழங்கியவர்.